வணக்கம் இல்லை தமிழுலங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இது பயங்கரமாக இப்போ வலைத்தளங்களில் போய் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள்? என்னுடைய கருத்து என்னென்னு சொல்லலாம், ஒரு பெண் முன்னேறாள் என்று சொன்னால் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை பின்னுக்கு தள்ளி விழுறதுக்கு இருக்கிறார்கள் நிறைய பேர். அப்படித்தான். நான் என்னென்னு சொன்னால் அது என்னென்றால் சுதா, ஒரு பெண் முன்னோறி கொண்டு போகிறான்னு சொன்னால் அதை நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். சில நேரம் என்னென்ன அந்த பெண்ணுக்கு ஒரு ஆயுதம் இருக்குன்ற அந்த பெண்ணை தாக்குன்ற ஒரு ஆயுதம் என்னென்னு சொன்னால் அவளை ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது. அதுதான் அவைக்கு ஆணை கண்டுபிடிக்க மாட்டார்கள், ஆனால் பெண்ணை கண்டுபிடிப்பார்கள். உங்களுடைய கருத்து என்ன? அது என்னென்னு சொன்னால் உண்மையாக ஒரு பெண் நடா முன்னேறி கொண்டு போகிறாடண்டா ஒரு சபையிலையோ அல்லது ஒரு யூடியூப் தளத்திலேயோ அல்லது டிக்டாக்லேயோ ஒரு பெண் முன்னேறாள்னு சொன்னால் அவளுடைய கேரக்டர் இப்போ அவளுடைய பழக்க வழக்கங்களை அதைத்தான் அவை குறிக்கோளை வைத்து அவள் அவனோட திரிகிறார், இவனோட திரிகிறார் என்று சொல்லி அந்த பெண்ணை கீழ்த்தனமாக கதைப்பது. அந்த பெண்ணுடைய இதை பேசுவதில்லை. என்னென்னு சொன்னால் அந்த பெண் இப்படி செய்கின்றாளே, இப்படி எல்லாம் வாழ்க்கையில் வாழுகின்றாளே, அதுவும் தனிமையில் இருக்கிற பெண்கள், ஒரு 2 குழந்தை 3 குழந்தைகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள். வெளிநாடுகளில் ஒரு துணை இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவள் வேலைக்கு போகும்போது அந்த வேலை அந்த வேலை இடத்துல இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றாள். அதையும் வீட்டில் அதே கட்டத்தில் வீட்டில் பிள்ளைகளுக்கு உணவுகள் செய்யும் போது அல்லது பிள்ளைகளோட கரைக்கும் போது அல்லது பிள்ளைகளோட பேசும்போது அப்போது அவள் இவ்வளோ பொறுமைகளை கையாளுகின்றாள். மற்ற கோபம் எல்லாத்தையும் குறைத்து பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கின்றார். இப்படி என்னென்னு சொன்னால் ஒரு கணவனை பிரிந்து வாழுகின்ற பெண்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். அதை சில மனிதர்கள் புரிந்து கொள்கிறதில்லை. ஏன்னு சொன்னால் சில பேர் என்னென்னு சொன்னால் அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பினும் தங்களுடைய கணவரோடு எல்லாம் சந்தோஷமாக இருப்பினும். ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த பெண்கள் இப்படி இருக்கும்போது அதை உணர்ந்து கொள்கிறதில்லை. அதை சீர விசாரிக்கணும். இது உண்மையாக நடந்ததா அல்லது இவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கான செய்கின்றார்களா அல்லது ஒரு உதவிக்கான செய்கின்றார்களா, அவர்களோட கூடிக்கொண்டு போகிறது ஒரு உதவிக்கு கூடிக்கொண்டு போகின்றார்களா என்று சொல்லி ஒரு உதவியை நாடுகின்றார்களா, அதை உணர்ந்து கொள்கிறதில்லை. சில மக்கள் அதை உணர்ந்து கொள்கிறதில்லை. ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒருத்தர் முன்னுக்கு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை அவரை என்னென்று எப்படி விழுத்தலாம் கீழே, அதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ எங்களுடைய பரம்பரையாக நடந்திருக்கின்றது. அந்த காலத்திலேருந்து இதைத்தான் செய்கின்றார்கள். எங்களுடைய தமிழர்கள்லாம் செய்கிறார்கள் ஒழிய வேறு என்ன மக்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் கூடுதலாக அவர்கள் முன்னேறணும் என்று சொல்லி கூடுதலாக இருக்கின்றார்கள். எண்ணத்தில் போட்டு எப்படி முன்னேறலாம் என்று இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றம் குறை கண்டுபிடிப்பது, ஒரு பெண்ணை போட்டு தாக்குவது, அதை கொண்டு யூடியூப் தளங்களில் போடுவது, டிக்டாக் தளங்களில் கொண்டு போடுவது, அதை சீர விசாரிப்பதில்லை. சரி, இப்போ இப்போ கதைச்சு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கணவன் இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு. அப்போ அந்த கணவனுடைய வைஃப் ஒழுங்காக நன்றாக ஒரு சாப்பாட்டை கொடுத்தோ அல்லது நன்றாக சேவைகள் செய்யாவிட்டால் எந்த ஒரு கணவனுக்கும் கோபம் வரும். அத்தோடு அவர் இன்னொன்றை நாட பார்ப்பார். அது புரிஞ்சு கொள்ளணும். 2 பேர்லேயும் தான் பிள்ளை என்று சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அந்த மனைவி அவள் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறான் என்னென்னு சொன்னால் அது அப்படிலாம் செய்கிறார் அப்படிலாம் செய்கிறாண்டு. அப்போ நீ அந்த இடத்துக்கு என்னத்துக்கு வைக்கிற, அந்த இடத்துக்கு ஏன் அவள் கூப்பிட்ட நீங்கள், அப்படியான இடத்துக்கு நீங்கள் ஏன் கூப்பிட்ட நீங்கள்? அதான் கருத்து. உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் சொல்கிற சரிதான். ஆனால் என்னென்னு சொன்னால் சிலதுகள் தெரிந்துட்டால் கூட மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சில பேர் தெரியாமல் அதை
குடும்பத்தை நடத்தி கொண்டு போகின்றார்கள். ஆனால் சில பேர் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் அதை வெளிப்படையாக உலகத்துக்கு காட்டுறார்கள். தங்களுடைய குடும்பம் வந்து ஒரு 4 சுவருக்கு இருக்கிறத அவை என்ன செய்யணும்னா வெளியில் கொண்டு காட்டினோம், வெளி உலக மக்களுக்கு கொண்டு காட்டினோம். இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட போகின்றார்கள். இப்போ 2 பக்க பிள்ளைகளும் தான் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைகள்லாம் தலை குனிந்து நிற்க போகின்றார்கள். அதை வந்து விளங்காமல் சில பேர் வந்து நாங்கள் வந்து உதவலுக்கு எல்லாம் தலை கொடுக்க மாட்டோம், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி தலக்கணமாக இருக்கிறார்கள். பேசும்போதெல்லாம் தலக்கணமாக பேசுகிறார்கள். அப்படி தலக்கணமாக பேசுகிறவர்கள் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் இப்படியே பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.